ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நடந்த எஸ்டிடியிலிருந்து சோசியல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சரத்து 78. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். சரத்து 361, குடியரசுத் தலைவரின் தனிச்சலுகைகள். சரத்து 352, நெருக்கடி நிலை. சரத்து 72 பார்த்தீங்க அப்படின்னா, நீதித்துறை அதிகாரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஜொசிலா கணவாய். ஜொசிலாங்கிறது பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிம். காரகோரம் வந்து ஜம்மு காஷ்மீர். பொம்பிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேஷ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மிட்வே போர். கூற்று ஏ, கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து மண் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதியை கண்ட சரிவு என்கிறோம். காரணம், இது கண்ட மேலோட்டிற்கும் கடலின் மேலோட்டிற்கும் இடையில் ஒரு எல்லையை உருவாக்குகின்றது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் வந்து ஏவுக்கான விளக்கம் கிடையாது. பொறுத்துக, பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். அரட்டு. காற்று அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். யார்டங். நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். லேப்பிஸ். ஆற்றின் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். வீழ்ச்சி குடைவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீதை கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு புவியிடை கோட்டை இருமுறை கடக்கிறது? எந்த ஆறுன்னா ஜையர் ஆறு. மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? மார்ன் அப்படின்னா பதங்குக்குழி போர் தான். கூற்று 1, பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் இரண்டாம் நிலை தோற்றங்கள் ஆகும். கூற்று 2, சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும். ஆப்ஷன் சி, ரெண்டுமே சரிதான். சபகார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் எந்த 3 நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ, இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். கீழ்கண்டவற்றுள் தவறான எது? பனாமா நீர் சந்தி தான் தவறானது, மற்றதெல்லாமே கரெக்டு தான். பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைப்பு. எந்த 2 நாடுகள் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? எந்த நாடுனா சீனா, ரஷ்யா தான் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுது. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தளபதி சர் ஜான் கிராடக். உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஹரிலால் ஜே கனியா. கீழ்கண்ட கூறுகளை ஆராய்க. இந்த 4மே கரெக்டு தான். நீர்கோள் பாறைகளின் வழியாக ஊடுருவி சென்று நீர் உட்புகா பாறையின் மேல் பகுதியில் தேங்கி நிற்கும் நீரை நீர்கோள் படுகை என்கிறோம். நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலையே நிலத்தடி நீர்மட்டம் என்கிறோம். அலைகளும் நீரோட்டங்களும் கிடைமட்டமாகவே இயங்குகிறது. ஓதங்கள் செங்குத்தாக இயங்குகிறது. 4மே கரெக்டு தான். உயிர்கோள பட்டியல் காப்பகங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தா மாநிலங்கள். கஞ்சன்சங்கா, சிக்கிம், கஞ்சசிக்கிட்டா. அடுத்து சிம்லிபால், ஒடிசா, சிம்மை ஒடிச்சு போட்டா ஒடிசா. நந்தா தேவி, உத்தரகாண்ட், தேவி உத்தரவிடுங்க. திகெங் திபங் வந்து அருணாச்சல பிரதேஷ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வேம்பநாடு ஏரி, மலபார் கடற்கரை. சிலிக்கா ஏரி, மகாநதி டெல்டா. கொல்லேரி ஏரி, கோதாவரி கிருஷ்ணா நதி இடையே. பழவேற்காடு, தமிழ்நாடு ஆந்திரா எல்லை. பொறுத்துக, பட்டியல் 1 பட்டியல் 2. இந்தியா
தச்சின் கங்கோத்ரி. யுஎஸ்ஏ மெக்முர்டோ. தென் துருவம் ஆஸ்ட்ராலிஸ். வட துருவம் பொரியாலிஸ். ஆப்ஷன் பி கரெக்டு. நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிலேருந்து கேட்டிருக்காங்க. வேத காலத்தில் பொதுமக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ விஸ். ஆரவீடு வம்சத்தில் உருவாக்கப்பட்ட புதிய தலைநகரத்தின் பெயர் பெனுகொண்டா. பின்வரும் வாக்கியங்களில் ஒன்று உண்மை அல்ல. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. கரெக்டு தான். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இதுவும் கரெக்டு. இந்திய அணுமின் சக்தி நிறுவன தலைமையிடம் மும்பை. இதுவுமே கரெக்டு தான். எது தப்பாக இருக்குன்னா இந்திய சுரங்க பணியகம் தான். இதுக்கு என்ன கரெக்டாக ஆன்சர்னா நாக்பூர் வரும். 3 தலைமுறை சேரர்களின் வரலாற்றை கூறும் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ புகழூர் கல்வெட்டு. இந்திய தொல்லியல் துறை எங்கு இருக்கிறது? ஆப்ஷன் பி புதுடெல்லி. இது எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1861 உருவாக்கியிருப்பாங்க இந்திய தொல்லியல் துறையை. தமிழ்நாட்டு தொல்லியல் துறையை பார்த்திங்கன்னா 100 வருஷம் கழிச்சு 1961 உருவாக்கியிருப்பாங்க. மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு கோவிலை அமைத்தவர். ஆப்ஷன் பி வல்லபாச்சாரியார். இது ஸ்டார் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவர்களில் புனித ரோமானிய பேரரசர் சார்லே மக்னேனின் சமகாலத்தவர் யார்? ஆப்ஷன் பி 2ஆம் நந்திவர்மன். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ MC ராஜா. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர். ஆப்ஷன் ஏ லெனின். சமண மத ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? அர்த்தமகதி பிராகிருத மொழி. மன்சப்தாரி முறையில் மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரையின் வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் முறைக்கு பெயர் எது? ஆப்ஷன் பி சவார். கீழ்கண்டவற்றுள் எது மலையடை பகுதி பீடபூமி அல்ல? ஆப்ஷன் ஏ அரேபிய பீடபூமி.